நம்முடைய சென்னை கடற்கரையில் காணும் பொங்கலை மக்கள் எப்படி உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறித்த தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராமராசு காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். ராமராசு, சொல்லுங்க, இப்போ சென்னை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக எத்தனை மக்கள் அங்க குவிந்திருக்கிறார்கள்? எப்படி தங்களுடைய காணும் பொங்கல் பண்டிகையை அங்க அவங்க கொண்டாடிட்டு வராங்க? ஹேமா, நாம் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். இந்த இடத்தில் பொதுமக்கள் அதாவது இன்று மாலை அதிக அளவில் வர துவங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த 4வது நாளான இன்று பொதுமக்கள் பொதுவாக சென்னையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் அதே போன்று மால்கள் உள்ளிட்ட கேளிக்கை விடுதிகள் இந்த இடங்களில் எல்லாம் அதிகமான பொதுமக்கள் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கும் பொதுமக்களிடம் பேசலாம். இந்த ஆண்டு அவர்களுக்கு எப்படி பொங்கல் விழாவானது சென்றது என்பது தொடர்பாக அதை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலும் கேட்கலாம். இந்த பொங்கல் எப்படி போச்சு, இன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பொங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அம்மா சமாதி பார்த்துட்டு இன்னும் நல்லா பொங்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு இன்னும் நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தெரிக்க விட போகிறோம் இந்த பொங்கலை. எப்படி போகுது? நான் பீச்ல சிறப்பா போச்சு. எந்த இடத்துல இருந்து? நாங்க பள்ளிகள்ல இருந்து வரோம், ஃபேமிலியோட வரோம். நல்லா சிறப்பா போச்சுங்க. பாலவக்கத்துல இருந்து வரோம். எல்லாத்தையும் காணணும்ன்ற ஒரு இது. எல்லாருமே ஜாலியா இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். கடை போடுறாங்க, இங்க கூல் ட்ரிங்க்ஸ் கடை. இங்க நிறைய சிறுவர்கள், அதாவது இன்றைக்கு விடுமுறை தினமான இன்று பல இடங்களில் இருந்தும் சிறுவர்களை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த எது போன்ற நிகழ்ச்சி, அதாவது இன்றைக்கு உங்களுடைய பொழுது எப்படி சென்றிருக்கிறது? இப்ப உங்களுடைய மகிழ்ச்சியை பத்தி சொல்லு. பலூன் சுட்டுந்தான். ஹேமா, இந்த இடத்தில் பொதுவாக நிறைய, அதாவது குடும்பமாக வந்து விழாக்களை கொண்டாடி வருகின்றனர். அவர்களிடத்திலும் பேசலாம். சார், இந்த காணும் பொங்கல் உங்களுக்கு எப்படி கிளம்பி? நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்குது. நல்லா பார்த்தா ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்குது. ஜனங்க நல்லா எல்லாம் பார்க்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இன்றைக்கு இந்த இடம் முழுவதிலும் ஏராளமான பொதுமக்களை பார்க்க முடிகிறது. இங்கு வரக்கூடிய, அதாவது இனிமேல் இதற்கு பிறகு மெரினா கடற்கரையில் அதிக அளவிலான கூட்டம் வருவார்கள் என்பதனால் மெரினா கடற்கரையில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசாரும், சென்னை நகர் முழுவதிலும் சுமார் 16,000 போலீசாரும் காவலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த இடத்தில் அதிகமான பொதுமக்கள் வந்து கொண்டே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஹேமா, ராமராசு, இப்போ சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலிருந்து அதிக அளவிலான மக்கள் அந்த கடற்கரைக்கு வந்துட்டு இருக்காங்க? சென்னை மெரினா கடற்கரை அதே போன்ற பெசன்ட் இருந்த 2 இடங்களுக்கும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பொதுமக்கள் வருவது வழக்கம். இந்த ஆண்டும் நம்மிடையே சில அதிகமானவர் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் கேட்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க? எப்படி இருந்தது உன்னுடைய? சூப்பரா இருந்தது. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. இன்னும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், அம்மா சமாதிலாம் போகணும். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? மொத்தமா ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். நாங்கள் நஸ்ரத்பேட்லேருந்து வரோம், பூந்தமல்லி பக்கத்தில். ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு போய் அம்மா சமாதிலாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு ஜாலியாக போக போகிறோம். அவங்ககிட்ட ஆசீர்வாதம். ஹேமா, இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அண்ணா சமாதி மற்றும் எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதாவுடைய நினைவிடம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான கூட்டம் வருவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இளைஞர்கள் அதே போன்று பல்வேறு இடங்களில் இருந்து குடும்பங்களாக பொதுமக்கள் இங்கு வந்து இன்று இந்த மாலை பொழுதை கழித்து வருகின்றனர். ராமராசு, இப்ப சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏதாவது இயக்கப்பட்டிருக்கிறதா? ரயில் சேவைகள் ஏதாவது இன்னும் கூடுதலாக நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த காணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் செல்வதற்காக போக்குவரத்தில், அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக மெரினா கடற்கரை அதே போன்று கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள், 200க்கும் மேற்பட்ட கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த மெரினா கடற்கரை, பெசன்ட் உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் விதமாகவும் மற்ற பகுதிகளுக்கும் போக்குவரத்து, அதாவது மாநகர போக்குவரத்து சார்பாக 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான பொதுமக்கள் இன்று மாலைக்கு மேல் அதிக அளவில் இந்த இடங்களில் கூடுவார்கள் என்பதால் போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினரும் அதிகமான அளவில் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.